ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமா பார்த்தாங்க. ஜூனியர் சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக பாடி கலக்கிட்டு இருந்தாங்க. இதில் எல்லாருமே எதிர்பார்க்காத விதமாக 5th ஃபினாலிஸ்ட்டை அபிஷேக்காவை செலக்ட் பண்ணியிருந்தாலும் பீப்புள் சாய்ஸ் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் ராஜாவை 6th ஃபினாலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கலைங்க. பிகாஸ் 5 ஃபினாலிஸ்ட் தான் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஃபினாலிஸ்ட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிருக்காங்க. பட் ஒரு குட் நியூஸும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினாலியில் பாடுறதுக்கான சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷிதாக்கும் ஸ்ரேயாவுக்கும் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய பேர் பீப்புள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, மோக்ஷிதா ஸ்ரேயாவுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினாலியில் பாடுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஸ்டேஜில் ரொம்பவே சந்தோஷமாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால பயங்கரமாக வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க ஸ்டேஜ்லேயே. அது மட்டும் இல்லாமல் மோக்ஷிதா வந்து அவங்களுக்கு பாடல் சொல்லி கொடுத்தவங்கள இணையதளத்தில் போட்டு இவங்க தான் எனக்கு பாடல் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையெல்லாம் போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் மோக்ஷிதா ஸ்ரேயாலாம் பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மோக்ஷிதா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக்கா வந்து உள்ளே போனதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சுமன் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா காலையே விழுந்துட்டாங்க. இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா காலில் விழுந்திருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பெரிய ட்ரீமே சரிகமாப்பாக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி அவங்க பையன் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையே விழுந்துட்டாங்க. அது பார்க்குறக்கே ஒரு மாதிரி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது காலையே விழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவ்வளோ பெரிய ட்ரீமை வந்து இன்றைக்கி சுமன்ராஜ் வந்து நிறைவேற்றி வச்சுருக்காங்க ஃபினாலே போய். ஸோ கண்டிப்பாக சுமன்ராஜும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபினாலேயில் யார் வந்து டாப் 1 வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேம் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.